Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing great, amazing. This is Matilda, Faculty of Science and English. Again, I am welcoming you. Again, one of the most session for you is 3 in 1 all the aspect. If you want to write, if you want to speak in good English, and of course those who are going to write the exam, 3 in 1 purpose. Okay, let motivate you and me both. Okay. Don't be a parrot in life, be an eagle. Parrot talks too much but can't fly high. But an eagle is very silent and too powerful. Okay, silent people only make the history. Okay, blah, somebody is talking, nobody watching you. Okay, that is the silent is one of the weapon. ஓகே, அதுதான் வந்து மேலே பறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பி லைக் எ ஈகிள். தேங்க்யூ. லெட்ஸ் கம் டு வீடியோ. Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing great. Welcome back another super awesome session. This is mixed question I have taken today. Definitely it will be going to helpful for in terms of the spoken, in terms of the writing purpose, in terms of if you want to go to write the exam, that aspect also. This is important video for all the students or all the person those who are going to write the exams. Okay, let me see. ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஜூப்ளியன்ட். ஓகேங்களா, நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? ஜூப்ளியன்ட்ன்ற வார்த்தைக்கு வந்து ஸ்னானிம்ஸ் கேட்டிருப்பாங்க. சிம்பிளி லுக்கிங் டு தி வேர்ட்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான வேர்டு தான் உங்களுக்கு. ஜூப்ளியன்ட்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறதுனா, ஜூப்ளியன்ட் இஸ் மீன்ஸ் ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸ்பெஷலி ஆஃப்டர் ஏ சக்ஸஸ், நீங்கள் ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, அதுக்கு வந்து ஜூப்ளியன்ட் அப்படின்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேன்ஸ் வேர் ஜூப்ளியன்ட் அட் த டீம் ஆஃப் விக்ட்ரி. அவங்க டீம் வந்து வெற்றி பெற்ற பிறகு அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. யூ மைட் ஃபீல் ஜூப்ளியன்ட் ஆஃப்டர் வின்னிங் எ ஸ்போர்ட்ஸ் கேம். அதாவது சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதுக்கு வந்து நம்ம ஜூப்ளியன்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆர் வாட்சிங் எ லவ்டு ஒன் கிராஜுவேட். ஓகேங்களா, நீங்கள் யாராச்சும் படிக்கிறவங்கள பார்த்து கிராஜுவேட் ஆனவங்களை பார்த்து ஹாப்பினஸ் ஆகுறீங்கன்னா அதுக்கு பேரும் ஜூப்ளியன்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கு நிறைய இன்னும் ஸ்னானிம்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த டிலைட்டட், ஓவர் ஜாய்ட். லெட் மீ ரைட் ஹியர். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் ஏ எலேட்டட். இதுக்குமே ஜூப்ளியன்ட்னு பேர். ஓகே, க்ளீஃபுல். இந்த மாதிரி வேர்டெல்லாம் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் யூ கேன் யூஸ் திஸ். வை நாட் வி கான்ட் யூஸ் இல்லையா? யூ கேன் யூஸ். ஓகே, க்ளீஃபுல். ஜாய்ஃபுல், எஸ் அஃப்கோர்ஸ் யூ நோ ஜாய்ஃபுல். டோன்ட் வாண்ட் டு ரைட். ப்ரைட்ஃபுல். ஓகேங்களா, ப்ரைட்ஃபுல். ஓகே, அண்ட் ரீஜாய்ஸிங். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் டு அதர். கேட்குற அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நீங்கள். இந்த மாதிரி ட்ரம்பல், ஓகே. இந்த மாதிரி எக்ஸூலண்ட், EXULTANT, எக்ஸூலண்ட். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்கன்னா வச்சிங்களேன், இப்போ வந்து ஜூப்ளியன்ட்னு எழுதிட்டு ஆப்ஷனில் எலேட்டட், க்ளீஃபுல், ப்ரைட்ஃபுல், ரீஜாய்ஸிங், ட்ரம்பல், எக்ஸூலண்ட், இந்த மாதிரி வார்த்தை வந்து ஒன்றே கொடுப்பாங்க. ஒன்று கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து சேட்னஸை கொடுக்குற வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளூமி, சேட். ஓகேங்களா, கியாஸ், ஒரு மாதிரி குழப்பமான நிலைமை, டர்மாயில். ஓகேங்களா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, தட்ஸ் ஒன்லி ஐ டேக்கன் திஸ் வேர்ட். ஓகே, லெட் மீ எக்ஸாம்பிள் ஹவு டு யூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே, த ஃபேன்ஸ் வேர் இன் எ ஜூப்ளியன்ட் மூட். நல்லா வந்து செலிப்ரேட்டிங் மூடில் இருக்காங்க. த ஃபேன்ஸ் வேர் இன் ஜூப்ளியன்ட் மூட் ஆஸ் தே லெஃப்ட் த ஸ்டேடியம் ஆஃப்டர் த விக்ட்ரி. ஓகேங்களா, இது கொஞ்சம் வந்துடுச்சு, பட் ஐ எம் டெல்லிங் யூ, தே லெஃப்ட் த ஸ்டேடியம் ஆஃப்டர் த விக்ட்ரி. சரிங்களா, ஃபேன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஜூப்ளியன்ட் மூடில் இருக்காங்க. எதனால் அவங்க ஜூப்ளியன்ட் மூடில் இருக்காங்க? ஹாப்பி மூடில் இருக்காங்க. தட் மீன்ஸ் உங்களுடைய சிம்பிளாக நம்ம சொன்னால் ஹாப்பி மூடில் ஏன் இருக்காங்கன்னா, பிகாஸ் ஆஸ் தே லெஃப்ட் த ஸ்டேடியம் ஆஃப்டர் த விக்ட்ரி. ஏதோ ஸ்டேடியமில் விளையாடி இருக்காங்க, அது வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து செலிப்ரேட்டிங் மூடில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். லெட் மீ சி த டென்சஸ் ஆல்சோ. த ஃபேன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபேன்ஸ் இஸ் ஏ நவுன். எஸ், வி நோ தட். த டெஃபினைட் ஆர்டிக்கல். ஓகே, அண்ட் வேர் ஏன் வந்ததுனாக்கா இது வந்து பாஸ்டில் சொல்கிறாங்க.
நாட் இப்போ நடந்ததில்லை. அவங்க வந்துட்டு ஸ்டேடியம்லேருந்து லெஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹாப்பி மூடில் இருந்தார்கள். ஓகேங்களா? ஓகே. வேர் வந்துட்டு எஸ் வந்ததால் வந்தது. ப்ளூரல் பாஸ்ட். ஓகே, ஜஸ்ட் மினிட். ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ். வேர் இன் ஏ ஜூபிலியன்ட் மூடு. எப்படிப்பட்ட மூடு? இன் ஏ ஜூபிலியன்ட் மூடு. ஆஸ் தே லெஃப்ட்னு இருக்கு பாரு. லீவுக்கு தான் லெஃப்ட்னு அர்த்தம். லெஃப்ட் பாஸ்ட் சிம்பிளில் சொல்லியிருக்காங்க. த ஸ்டேடியம் ஆஃப்டர் த விக்ட்ரி. எப்படி? ஆஃப்டர் த விக்ட்ரி. ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி கேன் யூஸ் ஜூபிலியன்ட் வேர்டு. ஓகே, சின்னதாக வேர்டு எடுத்திருக்கேன், இங்கிலீஷ் வேர்டு. ஷீல்டுனா என்னது? மறைத்தல், பாதுகாத்தல். டிஃபெண்ட் அண்டு ப்ரொடெக்ட்னு அர்த்தம். சினானிம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷீல்டுக்கு டிஃபெண்ட் ப்ரொடெக்ட்னு அர்த்தம். ஹவு டு யூஸ் இருக்கு இல்லையா, அது பார்க்கலாம். ஷீ யூஸ்டு ஹர் லெஃப்ட் ஹேண்ட் as a shield against the reflecting sunlight. இப்படி சும்மா ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும்போது அந்த கையை வச்சோட மறைப்பாங்கல்ல, வெயிலாக இருக்குது அப்படின்னு இப்படி பண்ணுவாங்கல்ல, அதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஷீல்டுனா பாதுகாத்தல். அவளுடைய முகத்தை வந்து வெயிலில் படாதபடி அவள் பாதுகாத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் மீ சி வாட் ஆர் த டென்ஸ் இயர் யூஸ்டு பை ஷீனா. அவள். ஷீனா யார்? அவள். ஓகே, யூஸ்டு இல்லை வேர்பு கூட அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? யூஸ்டு பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சிம்பிள்? பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கம் டு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அவளுடைய ஹர்னா அவளுடைய லெஃப்ட் ஹேண்டு ஆஸ் ஏ ஷீல்ட் அகெயின்ஸ்ட் த ரிஃப்ளெக்டிங் சன்லைட். ஓகேங்களா? எப்படிப்பட்ட சன்லைட்டு? ரிஃப்ளெக்டிங் சன்லைட். சன்லைட் இஸ் எ நவுன். சன்லைட் இஸ் எ நவுன். எப்படிப்பட்ட சன்லைட்டு? ரிஃப்ளெக்டிங். ஓகேங்களா? அதாவது பிரதிபலிக்கின்ற அந்த சன்னிலிருந்து அவளை பாதுகாத்து கொண்டாள் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஆம்ப்ளிஃபை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, ஆம்ப்ளிஃபை இஸ் எ வேர்ப். ஆக்சுவலி என்னென்னா வேர்ப். தட் மீன்ஸ் டு மேக் சம்திங் larger, greater or stronger. இந்த மீனிங் எல்லாம் எதுக்கு இருக்குனாக்கா ஆம்ப்ளிஃபைன்ற வேர்புக்கு இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி எஃப்ஒய்ன்னு முடிகிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் வேர்பாக தான் இருக்கும். வேர்பு. ஓகேங்களா? ஓகே, சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்னா அதிகமாக்குதல், மேக்னிஃபைனா பெரிதாக்குதல், மேக்னிஃபை. ஓகேங்களா? பெரிதாக்குதல். ஓகே, ஹவு டு யூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர்ஸ் கேன் ஆம்ப்ளிஃபை த டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட் பை advertising extensively. ஓகேங்களா? let me see what are the tense used by here. Manufacturers, okay, can amplify the demand for a product by advertising extensively. Present simple தான் சொல்லியிருக்காங்க. present simple தான். No, here is not much tenses. Okay, let's go next one. Okay, next word we are going to see authentic. இதில் என்ன க்ளூனா, மோஸ்ட்லி வந்து ஐசியில் முடியுது. பார்த்தீங்களா? ஐசியில் முடியுது எல்லாமே நம்மளுடைய அட்ஜெக்டிவாக இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை வச்சு இந்த க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அத்தன்டிக். ஸோ ஓகே, அத்தன்டிக் இஸ் அட்ஜெக்டிவ். வாட் இஸ் த வேர்ப் ஃபார்ம் ஆஃப் தி அத்தன்டிக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல, அதுக்கு வந்துட்டு அத்தன்டிகேட். ஓகே, அத்தன்டிகேட். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் பாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது அத்தன்டிகேட்டட் அப்படி கூட எழுதலாம். அத்தன்டிக். ஓகே, இங்கே ஐஎன்ஜி கூட சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? அதான் அத்தன்டிகேட்டட். ரைட்? விச் மீன்ஸ் டு ப்ரூவ். அதாவது ஆத்தென்டிக் என்னது? அத்தன்டிக்காக நியூஸ் வந்துச்சான்னு கேட்போம் இல்லையா, உண்மையிலே ரியலாக வந்ததா நியூஸ் அப்படின்னு கேட்போம் இல்லையா. விச் மீன்ஸ், ஓகே, அத்தன்டிக் மீன்ஸ் டு ப்ரூவ் something is real or genuine. ஜெனியூன்னா உண்மையிலே வந்ததா, சத்தியமாக வந்ததா அப்படின்னு நம்ம பாஷையில் சத்தியமாக சொல்கிறியா அப்படின்னு கேட்போம்ல, அந்த சத்தியம் தான் அத்தன்டிக். உண்மையிலே சொல்கிறியா அப்படின்னு நம்ப முடியல, ஷலை பிஞ்சு உன்னை கிளி பார்க்கலாமா, நீ சொல்கிறது உண்மை தானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஷலை பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோன்றது தான் அத்தன்டிக். ஓகேங்களா? சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ், அக்யூரேட், எஸ்டிமேட் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக ஏறத்தாழலாம் இல்லை, ஏறத்தாழ. எஸ்டிமேட்னா இந்த சரவுண்டடு அரவுண்டுலாம் இல்லை, அக்யூரேட்டாக துல்லியமாக, ஷார்ப்னஸ் துல்லியமாக இருக்கா, துல்லியமாக தமிழில். ஓகேங்களா? ரிலையபிள். ஓகேங்களா? அதான் இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கஷ்டமாக இருக்குது. வில் சி another example. The museum, shall I write here?
The museum displayed an authentic Roman sculpture. ஓகேங்களா, அதாவது மியூசியம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு ஆன் அத்தன்டிக் ரோமன் ஸ்கல்ப்சர். மியூசியத்தில் வந்துட்டு சும்மா இருக்கிறதுலாம் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாதுல்ல. மியூசியம் அப்படின்னாக்கா நல்ல ரோமன் ஸ்கல்ப்சரை வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க, அத்தன்டிக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே லீனியன்ட்னால் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல், நாட் ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல், ரொம்ப வந்துட்டு எப்படி இருப்பாங்க, ஃபர்கிவிங்காக இருப்பாங்க, மெர்சிஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேங்களா, மைல்டாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல், ரொம்ப வந்துட்டு ரொம்பவும் வந்து சாஃப்டாக இல்லாமல் மீடியமாக இருப்பாங்க. மாடரேட் லைட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் லீனியன்ட். ஓகேங்களா, இந்த வேர்டு எதில் இருந்து வந்துச்சுன்னா, the word lenient comes from the லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. லாட்டின் வேர்டில் வந்துட்டு லீனியர்ம்பாங்க. let me change the pen color. லீனியர். ஓகே, லீனியர் அப்படின்னாக்கா சாஃப்ட்னு அர்த்தம். சாஃப்ட்டு, சூத். ஓகே, இது வந்து காமான ஒரு இது, சாஃப்ட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா, மாடரேட் லைட். இன்டெலிஜென்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்டெலிஜென்ட். இதுவுமே காமான அந்த ஒரு மர்சிஃபுல் பர்சனாலிட்டி சொல்லுவாங்க. அது இல்லாமல் கிளெமண்ட். ஓகேங்களா, CELE கிளெமண்ட்னாலும் மைல்டு. ஓகே, இதெல்லாம் இதுக்குரிய மீனிங். சரிங்களா, ஓகே. இது ஹவு டு யூஸ்ன்னு ஒன்று வரும்ல, இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் அப்படிம்பாங்கல்ல. த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இஸ் சம்டைம்ஸ் மோர் லீனியன்ட் வித் ஃபீமேல் அஃபண்டர்ஸ். அஃபண்டர்ஸ்னால் யார்? குற்றவாளிகள். தமிழில் சொல்லணும்னா குற்றவாளிகள். அஃபண்டர்ஸ்னால் குற்றவாளிகள். அஃபண்டர்ஸ் ஃபீமேல். எப்பவுமே வந்து ஃபீமேல்ஸ் எப்பவுமே வந்து இந்த சொசைட்டி வந்து பாதுகாப்பு தான் தரணும். பட் இட்ஸ் நாட் சம்டைம்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ரியலி ஃபெட் அப் ஆன் திஸ். பட் ஓகே, இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இஸ் சம்டைம்ஸ், ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் லீனியண்டாக. ஓகே, ஃபீமேல் தானே, குற்றவாளிகள் தானே, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜெயிலெலாம் பார்த்திங்கன்னா, ப்ரிசன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம், கொஞ்சம் அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவோம், அந்த மாதிரி சென்ஸில் சொல்லியிருக்காங்க. லீனியன்ட் இந்த இடத்துல வந்து மைல்டு, சாஃப்டாக நடத்துனாங்க. ஆடாக கிடையாது, சாஃப்டாக டீல் பண்ணாங்க, அந்த மாதிரி சென்ஸ். ஓகேங்களா, இஃப் யூ ஸ்பீக் யூ கேன் இன்ட்ரடியூஸ் திஸ் வேர்ட் லீனியன்ட். அதுக்காக தானே மெனக்கெட்டு இப்படி சொல்கிறோம் லீனியன்ட் அப்படின்ட்டு. எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குதோ அங்கே யூ ஹேவ் டு யூஸ் லீனியன்ட். ஓகேங்களா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீக், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம் ஆஸ்பெக்ட், எவ்ரி திங். ஓகேங்களா, ஆல் இன் ஒன் திஸ் வீடியோ ஃபார் யூ. ஓகே, குட்ன்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் எத்தனை வகையான ஸ்னானிம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இல்லாமல் வந்துட்டு குட்டுன்னு சொல்லும்போது யூ ஆர் கெட்டிங் போர் இல்லையா, அதுக்கு வந்து வேறு விதமான நம்ம வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸ்னானிம்ஸ், குட்டுக்கு ஸ்னானிம்ஸ், இதுக்கு பதிலாக இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, கிரேட், எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், அமேசிங், அவுட்ஸ்டாண்டிங், சூப்பர், ஃபேபுலஸ், இதெல்லாமே வந்துட்டு குட்டுக்கான சிமிலரான வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனில். இன்ஸ்டெட் ஆஃப் த குட் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சும்மா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, டெலிஷியஸ்னால் என்னது? மிகவும் அருமையான, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, டெலிஷியஸ்ன்றது ஒரு வகையான என்னது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, அதை வந்து இப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, திஸ் சிக்கன் இஸ் டெலிஷியஸ். ஓகேங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி OUSல முடியுது, எல்லாமே அட்ஜெக்டிவில் முடியும். சரிங்களா, ஓகே, அட்ஜெக்டிவில் முடியும். ஓகே, அண்ட் வாட் எ டெலிஷியஸ் மீல், என்ன ஒரு அருமையான சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாட் எ டெலிஷியஸ் மீல் அப்படின்போம். ஓகேங்களா, டெலிஷியஸ் இங்கே வந்துட்டு அட்ஜெக்டிவ் தான். ஓகே, another டேஸ்டி. இன்ஃபார்மல், வாட் இஸ் மீன் பை இன்ஃபார்மல் அப்படின்னும்போது ரிலாக்ஸாக. இன்ஃபார்மல்னால் என்னது? ஒரு ரிலாக்ஸாக அப்படியே பேசுறது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாமே இன்ஃபார்மல் வேர்டு தான். நம்ம அம்மா கிட்ட போயிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து யோசித்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம். கேஷுவலாக வாயில் என்னென்ன வருதோ, ஃப்ளோவில் என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவோம். அக்கா தங்கச்சிக்கிட்ட, அண்ணன் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம அப்படி தான் பேசுவோம் இயல்பாக. அதுதான் இன்ஃபார்மல்.
ஆஃபீஸு பொது இடங்களில் வந்துட்டு நம்ம ஃபார்மலாக யூஸ் பண்ணி பேசுவோம். பெரிய ஹையர் அஃபிஷியல் அவங்ககிட்டலாம் வந்துட்டு ஃபார்மலாக யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இன்ஃபார்மலாக அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு போவோம். ஓகேங்களா? இந்த ஃபுட் ஐட்டம் வேணால் இது ஃபாரின் ஃபுட் ஐட்டம். த பீஸா. ஓகே, த பீஸா ஐ ஆர்டர்ட் வாஸ் டேஸ்டி. ஓகே, மை மாம் மேக்ஸ் த டேஸ்டியஸ்ட் ஃப்ரைட் ரைஸ். டென்சஸ் அப்புறம் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். எம்மி, குழந்தைங்களாம் சொல்லுவாங்களே எம்மி அப்படின்வாங்களே, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் இல்லையா, ஒரு மேகி பாக்கெட் தூக்கிட்டு வந்துட்டு எம்மி, அதில் மட்டுமே கேரட்டு பீன்ஸ் இருக்கிற மாதிரி சீன் போடுவாங்கள்ல. நாம் என்னமோ காய்கறி கொடுக்காத மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர அம்மா மட்டுமே கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை இருக்கும் இல்லையா, அது போல் எம்மி இன்ஃபார்மல், குழந்தைங்களாம் சொல்லுவாங்கள்ல அது இது. ஓகே, ஆஃபன் செட் பை கிட்ஸ். எஸ், கிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கல்ல, நாம் கூட யூஸ் பண்ணுவோம். திஸ் குக்கீஸ் ஆர் எம்மி. We are having macaronis. அந்த மேக்ரோனிஸ் இருக்கும் இல்லையா, மைதா மாவில் பண்ண அந்த சின்ன சின்ன ஒரு மாதிரி இருக்கும்ல அது. We are having mac and cheese. ஓகேங்களா? சும்மா சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த டெலிஷியஸ்ன்ற வார்த்தையை எப்படி கன்வே பண்ணலான்ட்டு கான்வர்சேஷனில் சொல்லியிருக்கேன். லெட் மீ see the tenses also. ஓகேங்களா? திஸ்னது இந்த சிக்கன் இஸ் டெலிஷியஸ். ஓகேங்களா? ஈஸ் வந்ததால் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எது டெலிஷியஸு? சிக்கன் இஸ் ஏ டெலிஷியஸ். சிக்கன் இஸ் ஏ நவுனு. சிக்கனை வந்து எப்படி இருந்ததுனாக்கா சிக்கனை பற்றி சொல்கிறாங்க. சிக்கன் இஸ் ஏ டெலிஷியஸ். ஓகேங்களா? அதனால் நவுனை பற்றி சொல்கிறதால திஸ் இஸ் ஏ அட்ஜெக்டிவ். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, வாட் ஏ டெலிஷியஸ் மீல். ஓகேங்களா? ஏதோ ஒரு குறிப்பிட்டு சொல்ல, ஜென்ரலாக வந்துட்டு டெலிஷியஸ் மீல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வாட் ஏ டெலிஷியஸ் மீல் இஸ் ஏ நவுன். ஓகேங்களா? சிக்கன் எப்படி நவுனோ அது போல் மீல் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நவுன். எப்படிப்பட்ட மீல்? டெலிஷியஸ் மீல். எங்கேயும் அட்ஜெக்டிவாக தான் யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே, த பீஸா ஐ ஆர்டர்டு. எந்த பீஸா பற்றி நான் பேசுகிறேன்? எதனால் த வந்தது? நான் ஆர்டர் பண்ணேன் இல்லையா, அதாவது சொல்கிற உங்களுக்கும் கேட்குற உங்களுக்கும் ஒரு விஷயம் பொதுவாக தெரிந்திருந்தால் மட்டுமே த வரும். ஓகேங்களா? ஆர்டர் பண்ண அந்த அண்ணாவுக்குமே தெரியும், சொமேட்டோ மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கே தெரியும் நாம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கணும், கரெக்டாக வீடு தேடிட்டு வந்து தருவாங்க. அதுபோல் உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உணவு எனக்கும் தெரிஞ்ச உணவு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். த பீஸா ஐ ஆர்டர்ட். இது இருக்கு இல்லையா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சணும். திஸ் இஸ் அவர் verb. த பீஸா ஐ ஆர்டர்ட் வாஸ் டேஸ்டி. ஏன் வாஸ் வந்தது? பிகாஸ் ஒரே ஒரு பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பீஸா இஸ் ஒன்லி, இங்கே சிங்குலர் ஒன்லி சிங்குலர் தான். ஓகேங்களா? ப்ளூரல் இல்லை, அதனால் வாஸ் வந்திருக்கு. டேஸ்டி. ஓகேங்களா? த பீஸா ஐ ஆர்டர் வாஸ் டேஸ்டி. ஓகே, இது பாருங்கள். மை மாம் மேக்ஸ். என்னது? மேக்ஸ். இது வந்து சப்ஜெக்ட்டு, இது வந்து வேர்பு கூட எஸ் சேர்த்துருக்கோம். அப்போ இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள். சரிங்களா? மை மாம் மேக்ஸ் த டேஸ்டியஸ்ட். டேஸ்டியஸ்ட் அப்படின்னா இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இது வந்து கம்பேரேட்டிவ் டிகிரி, இது வந்துட்டு பாசிட்டிவ் டிகிரி. சரிங்களா? நான் அது ஒரு டிகிரின்னு சொல்லுவாங்க, இது ஒரு சாப்டரே. ஓகேங்களா? பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஓகேங்களா? டாலர், டாலஸ்ட், அந்த மாதிரி வரும். 3 காலத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, 3 இதுலேயும் ஃபார்ம்லையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. whenever you are going to use the superlative degree, definitely before the word we should use the article. அது ஒரு one of the rules. ஓகேங்களா? ஓகே, my mom makes the tastiest fried rice. எப்படிப்பட்ட ரைஸு? ஃப்ரைட் ரைஸ். டேஸ்டியஸ்ட் ஃப்ரைட் ரைஸ். ஓகேங்களா? ஓகே, தீஸ் குக்கீஸ் ஆர் yummy. குக்கீஸ்னால் பிஸ்கெட் வகைகளுக்கு நம்ம குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பிஸ்கெட் வகைகளாக இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்து குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் ஏன் போட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு பிஸ்கெட் வகைகள் நிறைய பிஸ்கெட்ஸு. ஓகேங்களா? ஆர் வந்துச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளுக்கு போயிடணும். சரிங்களா? எம்மி குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்களா அந்த வார்த்தை எம்மி. we are having mac and cheese. ஓகேங்களா? I hope this understood this video for you. Okay, one more conversation to understand the English words. ஓகேங்களா? மவுத் வாட்டரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரோ ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தவங்க சமைச்சா கூட நம்மளுக்கு வந்துட்டு வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றும். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் மவுத் வாட்டரிங். ஓகேங்களா? டெஃபனிஷன்: ஃபுட் லுக்ஸ் ஆர் ஸ்மெல்ஸ் ஸோ டெலிஷியஸ் தட் யூ பிகன் டு ட்ரூல். அப்படின்னாக்கா வாயிலேருந்து ஜொல்லு ஒழுவும் இல்லையா, அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் ட்ரூல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா?
Can smell my mom's mouth-watering fried chicken from upstairs. அம்மா செய்த இந்த ஃப்ரைடு சிக்கன் இருக்கு இல்லையா, நான் அப்ஸ்டர்ஸ்லேருந்து படியிலேருந்து நடந்து வரும்போதே வந்துட்டு மவுத் வாட்டரிங்காக இருக்குது அப்படி. ஓகேங்களா? ஓகே, அந்த ஸ்மெல் போய் அந்த நர்வஸ் கிட்ட சொல்லும், ஐயோ இந்த ஃபுட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாக்கில் வந்து எச்சி ஊறும். சலைவாம்பாங்க இங்கிலீஷில் வந்து சலைவா. ஓகே, அதுக்கு தான் ட்ரூல்வாங்க. ஓகேங்களா? there were so many mouth watering பேஸ்ட்ரிஸ்னால் என்னன்னாக்கா இந்த டோலாக இருக்கும் இல்லையா, மாவை வச்சு பேக் பண்ணுவாங்கள்ல ஃபுட் ஐட்டம்ஸ் பேக்கரிஸில், அதுக்கு தான் பேஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஸ்ட்ரி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? பேஸ்ட்ரின்வாங்க. இங்கே ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க பேஸ்ட்ரிஸ், நிறைய பேஸ்ட்ரி அப்படின்றது தான் இருக்கும். ஆன் டிஸ்பிளே தட் இட் வாஸ் ஆட் ஃபார் மீ டு சூஸ் விச் ஒன் ஐ வாண்டட். நிறையா வச்சு அப்படி தான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்போம் இல்லையா, அது போல். சரிங்களா? லெட் மீ see the tenses here. Definition: food looks. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்பு கூட எஸ் வந்துச்சுனாவே அது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள். ஓகேங்களா? ப்ரெசன்ட் ஸ்மெல்ஸ்னு வந்து பாருங்கள், எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க இல்லையா, பிகாஸ் ஃபுட் வந்து சிங்குலர் இருக்கிறதால வேர்பு கூட எஸ் எழுதியிருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் சிம்பிள்னு அர்த்தம். ஃபுட் லுக்ஸ் ஸ்மெல்ஸ் ஸோ டெலிஷியஸ் தட் யூ பிகின் ஓகே பிகின் ஸ்டார்ட் டு ட்ரூல், வாயில் வந்து எச்சுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் சொல்லியிருக்காங்க. Can smell my mom's mouth watering fried chicken from upstairs. ஓகே, இதுவும் ஐஎன்ஜி போட்டு சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். there were இது வந்துட்டு உங்களுக்கு பாஸ்ட்டில் வரும். வேர் சொல்லியிருக்காங்கல்ல, வேர் வந்து பாஸ்ட் சிம்பிளில் சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் சிம்பிள். so many mouth watering pastries ஆன்னா டிஸ்பிளே. டேபிள் இங்கே இருக்குன்னா இது மேலே வச்சுருப்பாங்க, எது பேஸ்ட்ரிஸை இப்படி வச்சுருப்பாங்க, அதனால் ஆன் ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஆன் டிஸ்பிளே தட் இட் வாஸ். ஓகேங்களா? இட் எதுக்குன்னா இந்த திங்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் ஆட் ஃபார் மீ டு சூஸ் விச் ஒன் ஐ வாண்டட். எதை நான் செலக்ட் பண்ணுன்றதில் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒன் ஐ வாண்டட் அப்படின்றாங்க. சரிங்களா? இட்டு வந்து எதை வந்து சூஸ் பண்ணால் ஒன்று தான் சூஸ் பண்ணுவீங்களா, அதனால் வாஸ். இட் வாஸ் ஆட் ஃபார் மீ. வேர் வந்திருக்கு இல்லையா, பாஸ்ட் சிம்பிள். வாஸ் வந்திருக்கிறதுல பாஸ்ட் சிம்பிள். நான் எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, விச் ஒன் ஐ வாண்டட் அப்படின்றாங்க. ஓகே, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஏன் எடுக்கிறேன்னாக்கா யூ ஈஸிலி ரெசனன்ட் வித் த திங்ஸ், ஈஸிலியாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் ஐ எம் டேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ரைட்?